வணக்கம் நண்பர்களே. நம்ம ஊரில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிஞ்சு அப்படிங்கிற விளாக் தான் இதில் கொடுத்துருப்போம். நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அடிச்சுட்டு நோட்டீஸை வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் போய் பூஜை பண்ணிவிட்டு சாமிகளுக்கு வந்து ஃபஸ்ட் நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடு வீடாக வந்து நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தோம். அதில் நம்ம வீட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்களாம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் கொடுத்து டயர்ட் ஆயிருந்தாங்க. அவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கோயில் வந்து பார்க்கும்போது இதுதான் எங்கள் கோயில். அந்த கோயில் வந்து வெறிச்சோடி கிடக்கும். எப்போனா விநாயகர் சதுர்த்தி முன்னாடி விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆக்டிவ் ஆயிடுவாங்க, எல்லாம் சுத்தம் பண்ணுறது. அதுக்கப்புறம் இப்போ வந்து நானும் பையனும் பார்த்திங்கன்னா மைக் செட்ஸ் லைட் செட்டிங் எல்லாத்தையும் போய் ஒரு பக்கம் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம். லைட் செட்டிங் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜகஜோதியாக இருக்கும். அந்த ஊரே பார்த்திங்கன்னா கலகலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பசங்களை ஆக்டிவ் ஆகிடுவாங்க, ட்ரம்ஸ் அடிக்கிறது, அப்புறம் பாட்டு பாடுறது எல்லாம் போட்டு செமையாக இது பண்ணும்போது காலையில் எழுந்திரிச்சதுனே பார்த்திங்கன்னா ஓமகுண்ட பூஜை நடத்தி விநாயகர் சிலை கண் திறந்து வச்சுட்டு அப்புறம் நம்மளும் பார்த்திங்கன்னா ட்ரம்ஸை வந்து அடித்து குழந்தைகளோட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நைட் டைம் வந்து சரியான என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன என்டர்டெயின்மெண்ட் வந்து பாட்டி பாப்பர்ஸு, அதுக்கப்புறம் வந்து டான்ஸு, அப்புறம் வான வேடிக்கை, ஒரே கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டமாக இருக்கும். வான வேடிக்கையில் பார்த்திங்கன்னா சிறப்பாக இந்த டைம் செஞ்சுருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா டான்ஸ் தான் பார்த்திங்கன்னா மெயினாக எங்களோட என்டர்டெயின்மெண்ட்டே சொல்லலாம். 3 நேரமும் நான் ஸ்டாப்பாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்போம், பாட்டு போட்டு செமையாக ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் டான்ஸ் ஆடி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத. நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் பார்த்திங்கன்னா டான்ஸ் விடாமல் ஆடுவோம். அப்புறம் எங்கள் கூட குட்டீஸுக்கு வந்து சேர்ந்துக்குவாங்க, அவங்களும் வந்து எங்கள் கூட விடாமல் ஆடுவாங்க. அப்புறம் பெரியவங்க மெயினாக அந்த கும்மி டான்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதாவது கும்மி பாட்டு போட்டுட்ருவோம், அதிலலாம் பயங்கரமாக ஆடுவாங்கன்னே சொல்லலாம். இப்படியே 3 நாள் டான்ஸு ஆட்டம் பாட்டம்னு பார்த்திங்கன்னா நாள் போனதே தெரியல. அப்புறம் லாஸ்ட் டே வந்து நமக்கு வேறு வழியில் நம்ம விநாயகர் கொண்டு போய் கரைச்சிட்டு விழாவை முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மினி கூப்பர் வந்து பசங்க தயார் பண்ணிட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்குறீங்களா, நம்ம விநாயகர் ஊர்வலமே பார்த்திங்கன்னா மினி கூப்பர்லாம் இட்டு போகிறது. அப்புறம் மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா கடைசி நாள் சாமி கும்பிட்டு அன்னதானம் போட்டு அதுக்கப்புறம் நம்மளோட விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா எடுத்து உள்ளே வச்சாச்சு. நம்ம விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா 7 அடி சிலை, இந்த டைம் தான் கொஞ்சம் பெருசாக நாங்கள் வச்சுருந்தோம். அப்புறம் டிராக்டரில் அப்புறம் டெம்போவில் மக்களையெல்லாம் கூப்பிட்டு அதுக்கப்புறம் சின்னாருன்னு ஒன்று இருக்குது, அந்த கோவை பக்கம் அந்த ஆற்றுல தான் போய் வச்சு எல்லாருமே வந்து கரைப்பாங்க. அப்படி நம்மளும் பார்த்தீங்கன்னா போய் கரைக்கிறதுக்கு போய் நம்ம விநாயகரை வந்து சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த வருஷம் நீ எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக திரும்பி வந்துடுவாங்க.